கரா படத்துல எழுதியிருக்க அந்த எம்மானை பாடல் வந்து அதை உங்களுக்கு எப்படி எந்த விஷயத்தை இன்ஸ்பைர் பண்ணி நீங்க அதை எழுதுங்க? அது எனக்கு நானே இன்ஸ்பிரேஷன். நம்ம அந்த மோட்டிவேஷனல் பாடம் யாராவது கேட்டாங்களா, என் லைஃப்ல நான் பண்ண தப்பெல்லாம் மண்டையில் ஓட்டி பார்த்து எழுதுவேன். ட்ரைலர்லாம் நம்ம பார்த்துட்டு நமக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கோம் இல்லையா? அப்படி ஒரு குழம்பி போய் ஒரு உக்கிரமான குழப்பத்தில் இருக்க ஒரு மனிதனுக்குள்ள ஒரு சிறு கீற்றா உள்வொளி வந்துச்சுன்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் அப்படி ஒரு பாட்டு. போன படம் முழுக்க எடுத்துட்டு வந்து அந்த காட்சிகள்லாம் போட்டு காமிச்சு தான் பாடல் எழுதணும் வந்தார். இந்த படத்துக்கும் அதே முறை தான். அந்த முறைன்னு ஒன்று இருக்கு இல்லையா? தனக்கு என்ன வேணும், தன்னோடது வந்து காட்சி ரீதியான ஒரு ஊடகம், இந்த காட்சிக்கான வரிகள் தான் எனக்கு வேணும் அப்படின்னு கொன்ற ஒரு முறை அவருக்கு. இப்போ பெரும்பாலும் அப்படிதான் எல்லாருமே பண்ணுறாங்க. இருந்தாலும் விக்னேஷ் எனக்கு ரொம்ப பிடிச்சதா இருக்கும். இப்போ நீங்கள் குறியீடாக வரைஞ்சிருப்பீங்க, வரிகளை கண்டுபிடிங்க. ஆமாம் சார். இதுங்க கணக்கு மாதிரி பண்ணுறீங்க, இதுதான் என்னால் ஒன்றும் கண்டுபிடிக்க முடியல சார். எப்படி பார்த்தோன்னே கண்டுபிடிக்கிறீங்க? நான் ரொம்ப இதெல்லாம் பண்ணி நானும் இந்த மாதிரி ரோட்டில் பார்த்தா பாட்டிலே எழுதுறேன். நீங்கள் அதையே காமிக்க. தமிழ் பக்தி இலக்கியங்கள் இருக்கு பார்த்தீங்களா? அது எல்லாருமே வெறும் ஒரு கடவுளை நோக்கி பாடுற பாட்டு, ஒரு இறை துதி அப்படி நினச்சிக்கிறாங்க. நண்பன் விக்னேஷ் ராஜாவோட அடுத்த வெற்றியை பார்க்கறதுக்கு ஆவலாக இருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு மனிதனாகவும் இருக்காப்புல. முக்கியமான குவாலிட்டி நீங்கள் சொன்னது, ஒரு சராசரி மனிதனை சமநிலையோடு அணுகிறது. எல்லா மனிதனும் ஒரே இடத்துல வச்சு பார்க்குறாப்புல. இவங்களுக்கு இவ்வளோ இடம் இருக்குது, அவங்களுக்கு அவ்வளோ இடம் இருக்கலாம் இல்லை. மனிதனா எல்லாருக்கும் ஒரே இடம் தான் கொடுக்குறாப்புல. அந்த குவாலிட்டி அவர் கடைசி வரைக்கும் இருக்கணும். குமுதம் நேயர்களுக்கு வணக்கம். கரா படத்துக்காக எய்யா எம்மானே அப்படின்ட்டு பாடல் எழுதுனா திரு கார்த்திக் நேதா அவர்கள் நம்ம கூட இருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் சார். இந்த பாடல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆற்றுப்படுத்துதல் பாடல் மாதிரி இருக்கு. ஒரு ஒரு வீரனை வந்து புகழ்ந்து பாடுற மாதிரி, ஒரு தியாகம் செஞ்சவனை பாடுற மாதிரி. இந்த பாடல் எழுதுகிற வாய்ப்பு உங்களுக்கு எப்படி அமைந்தது சார்? இந்த படத்துக்குள்ள நீங்கள் எப்படி வந்தீங்க? இயக்குனர் விக்னேஷ் ராஜாவோட போர் தொழிலில் நான் இணைஞ்சு எழுதியிருந்தேன். அந்த படத்தில் ஒரே ஒரு பாட்டு தான் இருந்தது. அதுவும் படத்தினுடைய இறுதியில் அந்த ஒட்டுமொத்த படமும் என்ன சொல்லுது, இந்த படம் என்ன அப்படிங்கிறத சொல்கிற பாட்டு தான் அந்த பாட்டு. ஏறக்குறைய கரையிலையுமே எனக்கு விக்னேஷ் வந்து இயக்குனர் விக்னேஷ் ராஜா, நிறைய விக்னேஷ் இருக்கிறதுனால போர் தொழில் பண்ணும்போது எனக்கு அந்த வேலையை மீறி, சினிமாவை மீறி ஒரு நுட்பமான ஒரு கவனிப்பு அவர்கிட்ட இருக்குது. அதெல்லாம் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சது அவரை. போன படம் முழுக்க எடுத்துகிட்டு வந்து அந்த காட்சிகள்லாம் போட்டு காமிச்சு தான் பாடல் எழுதணும் வந்தார். இந்த படத்துக்கும் அதே முறை தான். அந்த முறைன்னு ஒன்று இருக்கு இல்லையா? தனக்கு என்ன வேணும், தன்னோடது வந்து காட்சி ரீதியான ஒரு ஊடகம், இந்த காட்சிக்கான வரிகள் தான் எனக்கு வேணும் அப்படின்னு கொன்ற ஒரு முறை அவர்கிட்ட இருக்கு. அது இப்போ பெரும்பாலும் அப்படிதான் எல்லாருமே பண்ணுறாங்க. இருந்தாலும் விக்னேஷ் எனக்கு ரொம்ப பிடிச்சது அது ஒன்று. இந்த ஃப்ரேம் உள்ளதான் வரிகள் இருக்கணுங்கிறது இருக்குல்ல, அது ஒரு புதுசாக இருந்துச்சு எனக்கு. வழக்கமாக மெட் அமைப்பாங்க, நம்ம எழுதுவோம், அதற்கு காட்சி அமைப்பாங்க, அப்படிதான் இருக்கும் இல்லையா? இப்போ அது மாறி இருக்கு. ஓகே. இது ஒரு புதுமையாகவும் இருந்தது. ஏன்னா இப்போ ஒரு ஓவியத்தை பார்த்து அல்லது பயணங்கள் போகும்போது ஏதாவது ஒரு படிமத்தை பார்த்து நம்ம இன்ஸ்பயர் ஆகும் இல்லையா? இது அதே மாதிரி படிமை கோர்வைகளை பார்த்து இன்ஸ்பயர் ஆகிற மாதிரி இருக்கு. அது அந்த வகையில் இந்த படத்தில் வர பாட்டுமே ஒரு ஆற்றுப்படுத்துகிற பாட்டு தான். நீங்கள் சரியான ஒரு புள்ளியில் தான் சொல்கிறீங்க. அதை படத்துக்குள்ளேயே அந்த பாட்டு அப்படின்னு ஒரு இடத்துல தான் வரும். ஆமாம். ட்ரைலர்லாம் நம்ம பார்த்துட்டு நமக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கோம் இல்லையா? அப்படி ஒரு குழம்பி போய் ஒரு உக்கிரமான குழப்பத்தில் இருக்க ஒரு மனிதனுக்குள்ள ஒரு சிறு கீற்றா உள்வொளி வந்துச்சுன்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் அப்படி ஒரு பாட்டு. ஓகே சார். தனுஷ் சார் வந்து ஆக்சுவலாக அவரும் வந்து பாடலாசிரியர். எழுதியிருக்காரு. எழுதியிருக்காரு. அவர் உங்களுடைய இந்த வரிகள் பார்த்துட்டு அவர் என்ன சொன்னாரு? என்ன நேரடியாக நாங்கள் அதை பேசிக்கல இது வரைக்கும். ஏன்னா ப்ராசஸ்லேயே இருக்கிறதுனால அந்த ஐயா எம்மானிங்கிறது கொஞ்சம் யூனிக்காக இருக்குன்ற மாதிரி சொன்னதா விக்னேஷ் சொன்னார். ஆமாம், அது கொஞ்சம் ஒரு குழப்பத்திலே இருந்தது எல்லாருக்கும், டீமுக்கு. அந்த ரெண்டு சொல்லுமே இப்போ மக்கள்கிட்ட சேருமா சேராதா? ஏன்னா அந்த ஐயா எம்மானிங்கிற அந்த இணைவே கொஞ்சம் தமிழ் சினிமாவுக்கு புதுசாக தான் இருக்கும். அது கொஞ்சம் குழப்பத்தில் இருந்தது. அப்புறம் ஒரு மனை தான் எல்லாருக்குமே பிடிச்சு போய் அப்புறம் ஐயா எம்மானி தான் வச்சோம். நம்ம என்ன தனுஷோட நம்ம நேரடியாக இல்லை, நையாண்டி எப்போ பேசியிருக்கோம், நையாண்டிக்கு முன்னாடி எழுதியிருந்தேன், அப்போ பேசியிருக்கோம். ஓகே. இப்போ இந்த படம்லாம் வந்து பேசுவோம். ஓகே சார். இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இழப்பு, ஒரு கிராமத்துக்கான போராட்டம். அவரோட போஸ்டர்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அவரே வந்து பார்த்தீங்கன்னா மண்ணால் உருவாக்கப்பட்ட ஒரு உருவத்தை தான் வந்து ஒரு போஸ்டர் இது பண்ணுறாங்க. ஸோ மண்ணுக்கும் அந்த பெட்ரோல் இந்த மாதிரியான கதைக்களமாக வருதா சார் படம்? இது நிலம் சார்ந்த ஒரு படமாமா. அது படத்தை பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். ட்ரைலர்லையுமே அது நமக்கு தெரிஞ்சிருக்கும். நிலம் சார்ந்த படம் வரணுங்கிறது என்னோட பெரிய விருப்பம் ஒரு கவிஞனா. ஏன்னா ஒரு நிலத்தை சார்ந்து நீங்கள் ஒரு படம் எடுக்கும்போது நிலம் சார்ந்த காட்சிகளை, நிலம் சார்ந்த படிமங்களை, நிலம் சார்ந்த வட்டார சொற்களை நம்ம எழுத முடியும். ஒரு நிலம்ங்கிறது வெறும் நிலம் மட்டும் இல்லை, அந்த நிலத்துக்குள்ள ஒரு பண்பாடு இருக்கு, ஒரு சடங்கு முறை இருக்கு, அந்த நில மாந்தர்களுக்கான கோபம், வெகுளி,
நகை, இப்படி சொல்ற எல்லா மெய்ப்பாடுகள் எல்லாமே இருக்கு. தமிழ்நாட்டுக்குள்ள அத்தனை வட்டாரங்கள் இருக்கு, அத்தனை பண்பாட்டு கூறுகள் இருக்கு. இது அந்த நிலம் சார்ந்த நீங்க கதைகள் எழுதும் போது அது வரும். இந்த திரைப்படம் அந்த ஒட்டுமொத்த நிலப்பரப்பையுமே அந்த 80கள் இருந்த அந்த நிலப்பரப்பினுடைய அந்த வெக்கையை இந்த படம் சொல்லும். அதுதான் சார் நான் ஆக்சுவலா கேட்க வந்தேன். ஏன்னா படம் ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா ஒரு கரிசல் காட்டுல ஒரு வெக்கையில வெம்பூமி தான் அது. அதான் அந்த சூடு வந்து உங்களுடைய அந்த சூட்டை ஆற்றுப்படுத்த மாதிரி தான் உங்களுடைய பாடலே இருந்திருக்குது. இந்த பாடல் உருவாக்குறதுக்கு நீங்க சொன்னீங்க விக்னேஷ் ராஜா சார் வந்து காட்சிகள் வந்து போட்டு காமிச்சு ஒரு புதுமையான முறையில் இது பண்ணாரு அப்படிங்கிறது. அதை தாண்டி வேற என்ன இன்புட் ஜிவி சார் கிட்ட இருந்து உங்களுக்கு வந்தது? ஜிவி சார் வந்து எதுவுமே இல்லை. அவருக்குன்னு அவரோட நிறைய படங்கள் நான் எழுதியிருக்கேன். அதனால அவருக்கு இந்த பாட்டு இயக்குநர்கள் வந்து இந்த பாட்டு கார்த்திக் சார்ட்டு கொடுக்கலான்னு இருக்குன்னு அவர்கிட்ட சொல்லும் போது அவர் ஓகே சொல்றதுல நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது தான். அவர் எதுவும் கேட்க மாட்டாருன்னு அவர் சில சஜஷன் சொல்லுவார் இல்லையா. இப்போ இயக்குநர்கள் சொல்லும் போது இந்த பாட்டு அவருக்கு தரலாம், இந்த பாட்டுக்கு அவருக்கு தரலான்னு அவர் சொல்லுவார். ஏன்னா அவருக்கு அந்த இது தெரியும், இந்த சூழலுக்கு இந்த மெட்டுக்கு இவங்க நல்லா எழுதுவாங்கன்ற அவருக்கு ஒரு அனுபவம் இருக்கு இல்லையா. இந்த பாட்டு நான் தான் எழுத போறேன்னு விக்னேஷ் சொன்னபோது அவர் சொன்னதுக்கு அப்புறமே அதுக்கப்புறம் எதுவும் இல்லை. ஒரே நிமிஷம் சார், நீங்க எழுதின வரிகளை வந்து ஒரு ஓவியமா ஏஐல போட்டு வச்சிருக்கேன். அது வந்து என்ன வரிகள் அப்படின்ட்டு நீங்க கண்டுபிடிங்க சார். ஒரு 3 வரிகள் சார். ஓ, நீங்க குறியீடா வரைஞ்சிருப்பீங்க, வரிகளை கண்டுபிடிங்க. ஆமா சார். இது நாங்க கணக்கு மாதிரி பண்றீங்க. சரி பாப்போம். இதுதான் என்னால ஒன்றும் கண்டுபிடிக்க முடியல. நான் க்ளூ சொல்றேன் சார். இந்த முதல் பாட்டு வந்து பாத்தீங்கன்னா கண்ணாடி இருக்கு சார். அதாவது பல பேருக்கு இந்த பாட்டு நீங்க எழுதின பாட்டுன்னே தெரியாது. கிட்டத்தட்ட ஒரு 2005 2006 காலங்களில் வந்த பாட்டு சார். அப்படியா? எனக்கே தெரியலையா சார். நாமுத்துக்குமார் சார் கூட சேர்ந்து எழுதிருப்பீங்க. சரி, தொட்டி ஜெயா அதுல வர வரிகள் சார். இந்த ஊரு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அந்த பாடல் தான் சார். இந்த பாட்டுல என்ன வரி நல்லா கண்டுபிடிக்க முடியல. சரி, நானே சொல்லிடுங்களா? எங்கேயோ தேடி போனேன், எங்கேயோ கூட்டி போனேன், கண்ணாடிக்குள்ளே கண்ணாடி போல, கண்ணால நெஞ்சில நான் வந்து நின்னேன். அது பாத்தீங்கன்னா இமேஜ் கண்ணாடி இருக்கும், அந்த ஆண் வந்து தன்னோட நெஞ்சில வந்து கை வச்சிட்டு இருப்பாரு, அந்த பொண்ணு உள்ள வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சார். அடுத்த இமேஜ் சார், 2 பேர் நடந்து போறாங்க. ஒரு நாய்க்குட்டி கூட ஓடி வருது. நாய்க்குட்டிலாம் விட்டுருங்க சார், 2 பேர் நடந்து போறாங்க. விரல்கள் பிடித்து நடக்கும்போது வெண்ணிலா கபடி கூட. ஆமா சார். ஐயோ வேற லெவல். விரல்கள் பிடித்து நடக்கும்போது வலிகள் யாவும் மறக்கிறது. துரு 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 அணிலாய். சார் எப்படி பார்த்தோன்னே கண்டுபிடிக்கிறீங்க? நான் ரொம்ப இதெல்லாம் பண்ணி நானும் இந்த மாதிரி ரோட்ல பார்த்தா பாட்டிலே எழுதுறேன். நீங்க அதே காமிக்கும் அந்த பாட்டு தான் இல்லையா? அந்த வீட்டை பத்தின பாட்டு ரொம்ப பிடிச்ச பாட்டு எனக்கு. ஒரு வீடு, புதுசா ஒரு மனுஷன், ஒரு மிடில் கிளாஸ்ல இருந்து ஒரு மனிதன் சிறுக சிறுக சேர்த்து ஒரு வீடு வாங்கினா அவன் மனசு எவ்வளவு பூரிப்படையும். அதுக்கு பின்னாடி நிறைய வழி இருக்கு. அந்த வழிகள்லாம் சொல்ல வேணான்ட்டு அடுத்து எதனா ஒரு படம் கிடைச்சுன்னா அந்த ஒரு வீடு கட்டுறதுனால ஒரு மனிதன் படுற வழி இருக்கு பாத்தீங்களா, அதை எழுதணும்னு ஆசை. இதுல மகிழ்ச்சியை மட்டும் சொல்லியிருக்கோம், அதனுடைய மறுபக்கத்தை வந்து நம்ம வெளியே சொல்லணும். ஆமா, இன்னைக்கு ஒரு வீடு வாங்குறதுங்கிறது சாதாரண விஷயம். கண்டிப்பா சார். உயிரையே கொடுத்து நிறைய பேரை ஏற்க வேண்டிய இடத்துக்குலாம் போயிடணும், ஏமாத்த வேண்டிய இடத்துக்கு தள்ளப்படுறோம். கட்டாயமா சில விஷயம் அப்படி ஒரு வீட்டை வாங்கணுமா அப்படின்னு அடுத்து பாட்டு எழுதணும். அப்ப எழுத போறீங்க அந்த மாதிரி ஒரு பாட்டு? யாராவது படம் பண்ணாங்கன்னா பண்ணலாம், தனிப்படலாம் எழுத வேண்டியதுதான். சூப்பர் சார். சார் அடுத்த இமேஜ், கடைசி இமேஜ். அதாவது கார்த்திக் நேத்தானா அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரொம்ப கவித்துவமான ஒரு நபர். அவருக்கு வந்து இந்த மாதிரியான பாடல்லாம் அவர் எழுதியிருக்க மாட்டாரு அப்படின்ட்டு ஒரு கேள்வி இருக்கு இந்த மாதிரி பாட்டு கேட்டாங்க. சரிதான். இது வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு நல்ல நாள் பார்த்து சொல்றேன் படத்துல வரும்னு நினைக்கிறேன் அந்த பாட்டு. இல்ல சார், அதுல கூட கொஞ்சம் இடையில ஒரு பெண் குரல்ல கவித்துவமான வரிகள் வரும்னு நினைக்கிறேன். அப்படியா? எனக்கு சட்டு ஞாபகம் இல்லையே. ஒரு புறநானூற்று போர் சூழலே அதில் வச்சிருக்கீங்க. ஆமா சார். தெரியல என்ன பாட்டு சார்? சசிகுமார் சார் நடிச்ச படம். ஆமா, அசுரவதம். சரிதான். ரத்த ஆரத்தி கை கொஞ்சம் ஜூம் பண்ணி பாருங்க, கையில வந்து ஒரு தக்காளி வச்சிருப்பாரு. ரத்த ஆரத்தி பாட்டு தானே? ஆமா சார். சரிதான். எப்படி சார் நீங்க வந்து, அதாவது சிலர் வந்து சில விஷயங்கள்ல தான் வந்து புலமைத்துவம் வாய்ந்து இருப்பாங்க, தனித்துவம் வாய்ந்து இருப்பாங்க அப்படின்னு இருக்கும். நீங்க வந்து ஒரு வெஞ்சினத்தை வெளிப்படுத்துறதுக்கான வரிகளையும் நீங்க வந்து கொடுக்குறீங்க, ஒரு வெம்மையான நிலத்தை ஆற்றுப்படுத்துறதுக்கான ஒரு காதலையும் நீங்க கொடுக்குறீங்க. எப்படி இந்த விஷயத்தை ரெண்டுமே சமநிலையோட அணுகுறீங்க? அது எல்லா மனிதருக்குள்ளுமே உண்டு இல்லை. இப்போ நீங்க ஒரு குழந்தையோட கொஞ்சம் போது சிரிக்கிறீங்க, யாரோ அவங்ககிட்ட குறும்பண்ணா கோவப்படுறீங்க, அடிக்கணும்னு தோணிட்டு அடிக்கிறீங்கல்ல. இப்போ எல்லா மனுஷனுக்குள்ள அது இருக்குல்ல. நம்ம அது ஒவ்வொருத்தருக்குள்ளேயுமே அந்த எண் மெய்ப்பாடுகளும் இருக்கு. அது அதற்கான நேரம் காலம் அதற்கான மனிதர்கள் எதிர்வினையாற்றும் போது வரப்போகுது. இதை நம்ம மொழியில செய்யறோம். நம்ம தமிழ் மொழியில் இல்லாதா இருக்கு, தமிழ்ல இல்லாத எதுவுமே கிடையாது. மௌனமும் தமிழ்ல ஒரு சொல்ல இருக்கு இல்லையா? பக்தி பாடல்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒவ்வொரு பக்தி பாட்டுலையுமே அந்த 4 வரியை படிச்சு முடிச்சுட்டு அமைதியாக உட்காந்தீங்கன்னா ஒரு மௌனம் ரீங்கரிக்கும்.
அது வேற எந்த மொழி கிடைக்குமா எனக்கு தெரியல. நம்ம தமிழ் அப்படி உண்டு. அந்த மொழியை நம்ம தொடர்ந்து வாசிக்கிறோம். இந்த நிலமும் இந்த உலகமும் இந்த பார்க்குற மனிதர்களும் கொடுக்குற அனுபவம் இருக்கு. அப்புறம் வராதா? எல்லாத்துக்குமே வரும். எனக்கு மட்டும் இல்லை, எல்லாத்துக்கும் வரும். ஓகே சார், இப்போ நீங்கள் சொன்னீங்க அந்த மான்ஸ்டர் படத்தில் எழுதின பாடல் வந்து பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள் பார்த்தா நம்மளும் அதை எழுதுறோம் அப்படின்ட்டு, இந்த அணில் பற்றி பார்த்து கரா படத்தில் எழுதியிருக்க அந்த எம்மானை பாடல் வந்து அதை உங்களுக்கு எப்படி எந்த விஷயத்தை இன்ஸ்பைர் பண்ணி நீங்கள் அதை எழுதுறோம்? அது எனக்கு நானே இன்ஸ்பிரேஷன். நம்ம அந்த மோட்டிவேஷனல் பாட்டு யாரை கேட்டாங்களா, என் லைஃப்ல நான் பண்ண தப்பெல்லாம் மண்டையில் ஓட்டி பார்த்து எழுதுவேன். இந்த பாட்டு அப்படிதான், கரப்பாட்டம். ஓகே. இன்னொன்று நம்ம தமிழ் பக்தி இலக்கியங்கள் இருக்குங்க பார்த்தீங்களா, அது எல்லாருமே வெறும் ஒரு கடவுளை நோக்கி பாடுற பாட்டு, ஒரு இறை துதி அப்படி நினச்சிக்கிறாங்க. கொஞ்சம் ஆழ்ந்து நம்ம படிக்கும்போது வைணவ இலக்கியமாகட்டும், சைவ இலக்கியமாகட்டும், சித்தர் பாடலாகட்டும், அதெல்லாம் ஆழ்ந்து பார்த்தீங்கன்னா குற்ற உணர்வுலேருந்து எழுதப்பட்ட பாடலாக அவங்களுக்கு நோட் பண்ண முடியும். ஒரு கன்ஃபெஷன் லிட்ரேச்சர்னு உலகம் முழுக்க இருக்கு. நிறைய நாவல்கள் இருக்கு, கவிதைகள் இருக்கு. அப்படி நம்ம தமிழில் அப்படி கன்ஃபெஷன் லிட்ரேச்சர்னு ஒரு கேட்டகரி நீங்கள் எடுத்தீங்கன்னா பக்தி பாடல் அத்தனையுமே நீங்கள் எடுக்கலாம். ஏன்னா அதில் ஒவ்வொரு மாணிக்க வாசகர் தொடங்கி தாய்மானவர் தொடங்கி சித்தர்கள் அத்தனை பேருமே கன்ஃபஸ் பண்ணுவாங்க, ரியலைஸ் பண்ணுவாங்க. நான் இவ்வளோ தப்பு பண்ணியிருக்கேன், அவ்வளோ தப்பு பண்ணியிருக்கேன், நான் ஒன்றும் இல்லாதவன், எனக்கு இந்த பிரச்சனை விட்டு என்னால் போக முடியல, என்னால் காமத்தை விட்டு விலக முடியல, நான் எல்லாத்தையும் ஏமாத்துறேன், என்னை எப்படியோ எடுத்து போயிடுவா, என்னை மாத்திரைவான்னு சொல்லி கெஞ்சுவாங்க, கதறுவாங்கல்ல. அந்த வெடிப்பு வந்து நம்ம இயக்கத்தில் இருக்கு. எனக்குள்ளே அது இருக்குல்ல. நம்ம ஒரு கட்டத்தில் நம்ம மாறிதான் ஆகணும். நம்ம செஞ்சதெல்லாம் சலிச்சு போய் அதில் எதுவுமே சரியில்லை, நம்ம தப்பான ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருக்கணும், ஒரு கட்டத்தில் ஒரு புள்ளியில் ஒரு மனிதனை உடைந்து வெளியே வரும்போது இந்த உண்மையான உலகத்தை பார்ப்போம்ல, அப்படி ஒரு வேற ஒன்றும். நீங்கள் சொல்கிற விஷயத்தை வச்சு நான் இந்த நீங்கள் எழுதியிருக்க கரப்படத்தில் எழுதியிருக்க பாடலை அணுகிறப்போ அதுவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்தி இலக்கியம் மாதிரி எனக்கு தோணுது. எம்மானேங்கிற வார்த்தையே அது வந்து கடவுள்களை நம்ம குறிப்பிடக்கூடிய இல்லை ஒரு அரசரை குறிப்பிடக்கூடிய ஒரு உயர்ந்த ஒரு மனிதரை குறிப்பிடக்கூடிய ஒரு வார்த்தை. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா பாடல் வரிகளே சில வரிகள் வந்து நீ வந்து ஊருக்கே ஒரு பாடம், நீ வந்து தப்புலேருந்து நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்ட, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து எழுதியிருப்பீங்க. ஸோ அதுவே வந்து ஒரு பக்தி இலக்கிய பாடல் மாதிரி தெரியுது சார். இன்னொரு விஷயம், இந்த கரை அப்படிங்கிறது வந்து இந்த படத்திலேயே வேறு சில பாடல்கள்லையும் வந்து இடம்பெற்றிருக்கு வார்த்தை அப்படின்ட்டு. அதாவது மேலப்பட்ட கரையை தொடச்சிக்கிட்டு போற மாதிரி, கரைப்பட ஒலியிலேயே நீ வந்து ஒலி கரையை விளக்க வந்து ஒலி அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள் பயன்படுத்துறாங்க. இதை வந்து தீர்க்கமா நீங்களே முடிவு பண்ணி வச்சதா இல்லை இயக்குனர் வந்து வைக்க சொன்னதா? இந்த படத்தை எல்லாம் வந்து காட்சிகள்ல பின்னாடி ஹைடன் டீடைல்ஸ்ல வைப்பாங்களே சார், அந்த மாதிரி பாடல்ல வச்ச ஹைடன் டீடைல்ஸ் தான் இந்த கரைங்கிற பாடல் பத்தி எனக்கு எப்படின்னு தெரியல. ஒரு பெரும்பாலும் ஒரு கரைன்னு ஒரு சொல் வந்துச்சுன்னா நம்ம எழுதுறவங்க எல்லாருக்குமே அந்த வார்த்தையை பிரயோகம் பண்ணி பார்க்கணும்னு ஆசைப்படுவாங்க. இந்த படத்துல அந்த கதாபாத்திரத்தோட பேர் இருக்கு இல்லையா, கரசாமிங்கிறது கதாபாத்திரத்தோட பேர். அது ஒரு காவல் தெய்வமா ஒரு உறுப்புக்கு இருக்கிறவர். அதன் அடிப்படையில் தான் கரன் வச்சது, கரசாமின்னு வைக்காம. வேற உள்நோக்கம் எனக்கு தெரிஞ்ச எதுவும் இல்லை. நம்ம பாடல் வரிகளுக்குள்ள நீங்க சொல்ற மாதிரி அந்த ராவை வச்சுக்கிட்டு நம்ம நிறைய விளையாடலாம். அது மொழி அதுக்கு இடம் கொடுக்குது. அப்படிதான் விளையாண்டுருப்பாங்க நம்ம ஆளுங்களும். ஓகே சார். சார் நீங்க உங்களுடைய அடுத்த கட்ட ப்ராஜெக்ட்ஸ் என்ன சார்? அடுத்து என்ன படங்கள் பண்ண போறீங்க? நான் நிறைய எழுதிட்டு இருக்கேன். அது எனக்கு எது வரும்னு தெரியல. இப்போதைக்கு எனக்கு மகிழ்ச்சியா இருக்கிறது கரை. நான் நண்பன் விக்னேஷ் ராஜாவோட அடுத்த வெற்றியை பார்க்கறதுக்கு ஆவலா இருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு மனிதனாகவும் இருக்காப்புல விக்னேஷ் ராஜா. நிறைய நுட்பமான திரை மொழி இருக்கு. அது எல்லாத்தையும் மீறி ஒரு மனிதனா ஒரு சரியான பாதையில் அவர் போயிட்டு இருக்காரு. நான் அது ரொம்ப முக்கியமா பாக்குறேன். கலைஞனா நம்ம ஓங்கிய இடத்துல போய் நின்றுட்டு மனிதனா கீழே சரிஞ்சு இருக்கிறதுல எந்த யூஸ் இல்லைன்னு நினைக்கிறேன். மனிதனா நான் எந்த உயரத்துல இருக்கணும், அந்த உயரத்துல என்னோட கலை இருக்கணும். என்னோட கலை மட்டும் உயரத்துல இருந்து மனிதனா ரொம்ப கீழே இருக்கக்கூடாது. அந்த வகையில விக்னேஷ் ராஜா பார்க்கும்போது கொஞ்சம் மனசுக்கு எனக்கே ஊக்கமா இருக்கு. இது ரெண்டுமே சரியா மேலே ஏறிக்கிட்டு இருக்கு அவருக்கு. சக மனிதனை அணுகிற விதம், சக மனிதனோட திறமையெல்லாம் ரெண்டாவதா வச்சுட்டு அவன் ஒரு மனிதன் அப்படிங்கிற இடத்துல இருந்து அவனை பார்க்கறது இருக்கு இல்லையா, அது விக்னேஷ் ராஜாக்கு நிறைய இருக்கு. அந்த வகையில் ஒரு நண்பனோட படத்துல ரெண்டாவது படத்துல இணைஞ்சிருக்குன்னு மகிழ்ச்சி. ஓகே சார். உங்களுடைய அடுத்த புத்தகம் சார்? எழுதுன இனிமேல் தான் அதுவா ஊறி வரும். காமத்திருவாளி நல்லா நிறைய பேருக்கு மரபு மொழியிலேருந்து எழுதிருக்கீங்கன்னு சொல்றாங்க. சரி, புரிஞ்சா சரிதான். அடுத்து ஏதோ ஒன்று வரும். ஓகே சார். நான் ஆரம்பிக்கல, அப்படியே அங்கொன்று இங்கொன்னா இருக்கு. ஓகே சார். கடைசி விஷயம் சார், உங்களுக்கும் விக்னேஷ் ராஜா சாருக்குமான நட்பு வந்து பார்த்தீங்கன்னா போர்த்தொழிலிருந்தே தொடங்குனதா சொல்கிறீங்க. கிட்டத்தட்ட ஒரு 6-7 வருஷங்கள் ஆகுது படங்கள் வந்து. இவ்வளோ தாண்டி திருப்பி உங்களை அழைச்சி ஒரு படம் பண்ண ஒரு பாட்டு எழுத கூப்பிட்டுருக்காரு. அதுக்கு முன்னாடியான அவருடைய அறிமுகம் என்னவா இருந்துச்சு? ஏன்னா இப்போ நீங்கள் சொல்கிறீங்களா தனி மனிதனா அவர் வந்து எவ்வளோ உயர்ந்திருக்காரோ கலைஞனாகவும் அந்தளவுக்கு உயர்ந்திருக்காரு அப்படிங்கிறதுக்கு கூட உடன் பயணிக்கிற ஒரு நபராக உங்களுக்கு அது தெரியுது. சாதாரண மக்களாக எங்களுக்கு அவரை பற்றி ஒரு இயக்குனர் அப்படின்னு தான் தெரியுது. அந்த மாதிரி இல்லைடா அவர் இந்த மாதிரி ஆள் அப்படின்ட்டு
ஏதாச்சும் ஒரு நிகழ்வு நீங்க பார்த்திருப்பீங்களா கண்கூட, அந்த மாதிரி ஒரு நிகழ்வு? நான் சொன்னேன், ஒருத்தர் வேல்யூ பண்றது இருக்குல்ல, அது ரொம்ப முக்கியம். பெரும்பாலும் நம்ம சினிமாக்காரங்க மட்டும் இல்லை, பொதுவாக யாருமே வேல்யூ பண்றதே இல்லை. நம்ம ஒரு கணவன் மனைவி இருந்தாங்கன்னா ஒரு கணவன் மனைவி வேல்யூ பண்ணணும். அவங்களுக்கான குணம் ஒன்று இருக்கு, அவங்களுக்கான இடம் ஒன்று இருக்கு. அது பண்றது இல்லை நம்ம ஊர்ல. அது பண்றதுனால தான் சிக்கலும். யாரோ ஒருத்தர் டாமினண்டா இருக்காங்க. அதே மாதிரி குழந்தை அந்த வீட்டில் இருக்குன்னா அந்த குழந்தைக்கான ஒரு வேல்யூ இருக்கு, அந்த குழந்தைக்கான ஒரு ஸ்பேஸ் இருக்கு இல்லையா? சமூகம்னு வந்துட்டா நம்ம எல்லாமே டிரான்ஸ் இண்டிவிஜுவல்ஸ், தனி மனிதர் இல்லை, ஒரு சமூகத்திற்குள்ள இருக்கக்கூடிய இண்டிவிஜுவல்ஸ். அதற்கான சில நெறிமுறைகள் இருக்கு, அது எப்படி பழகணும்னு ஒன்று இருக்கு. இது எல்லாத்தையுமே தெரிந்த ஒரு மனிதனா விக்னேஷ் இருக்காப்புல. இப்போ என்னை கூப்பிடாப்புல அப்படின்னா எனக்கான டைம், எனக்கு வந்து 10 மணிக்கு டைம் கொடுத்துருக்காப்புல. நான் 10 மணிக்கு அங்கே போறேன், இன்னொருத்தர் அதே 10 மணிக்கு அவரை பார்க்கணும்னு சொல்றாங்கன்னா எனக்கு தான் அந்த முதல் இடத்த அவர் கொடுப்பார். இல்லை 10 மணிக்கு நான் ஒருத்தர் கமிட் பண்ணியிருக்கேன், அவர் பார்த்து முடிச்சிடறேன், அதுக்கப்புறம் உங்களை பார்க்குறேன். கேட்டவர் வந்து எவ்வளோ பெரிய பிரபலமாக வேணா இருக்கலாம், அது அவருக்கு விஷயம் இல்லை. நான் இந்த டைமில் இவரை பார்க்கணும், இந்த டைமில் அந்த வேலையை செய்யணும், நான் அவர்கிட்ட அந்த ப்ராமிஸ் கொடுத்துருக்கேன். இதுதான் எனக்கு தெரிஞ்சு ஒரு மாஸ்டருக்கான குவாலிட்டின்னு நான் பார்க்குறேன். ஆனால் இது இந்த மாதிரி ஒருத்தருக்கிட்டையும் அவர் இருக்காப்புல. என்னை வந்து பாடல் என்கிட்ட கொடுக்குற போது விஷுவலை காமிச்சிட்டு, சார் இந்த இடத்துல இந்த பாட்டு வருது, பாட்டுக்குள்ளே இதெல்லாம் இருந்தால் நல்லாயிருக்கும், உங்களோட தனித்திறமை போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாப்புல. நம்ம அடுத்து கொடுக்குற வரைக்கும் வெயிட் பண்ணுறாப்புல. இடையில் நம்ம எதனா டவுட்ஸ்னா அதுக்கு ஃபோன் எடுத்து பேசுகிறாப்புல. இந்த குவாலிட்டிஸில் ரொம்ப அழகாக இந்த முதல் படத்துலேருந்து இருக்குது, இந்த படத்தில் மட்டும் இல்லை. முதல் படத்தை முடிச்சுட்டு போகும்போது சரி நான் அடுத்த படத்துக்கு உங்கள்கிட்ட வருவேன், பார்ப்போம் சார், அவ்வளோதான். அதுக்கப்புறம் நாங்கள் இடையில மீட் பண்ணிக்கவும் இல்லை, பேசிக்கவும் இல்லை. ஆனால் அவரோட அடுத்தடுத்த நேர்காணல்கள் நம்ம பார்க்குறோம் இல்லையா, பார்க்கும்போது அந்த மெச்சூரிட்டி நமக்கு தெரியுது. அந்த மெச்சூரிட்டி இன்னைக்கு படத்துக்காக, 2ஆவது படத்துக்காக வரல, சின்ன வயசுலேருந்து அவர்கிட்ட பில்ட் ஆகிட்டு வருது. அந்த டிசிப்ளின் அவருக்கு இருக்கு. புரியுது சார். ஆனால் இதெல்லாம் கற்றுக்கணும்னு நினைக்கிறேன். ஆமாம், என்னோட சின்ன வயசானா கூட இருக்கலாம் அவர். கண்டிப்பாக சார். ஆனால் விக்னேஷ் ராஜாட்ட அந்த குவாலிட்டிஸ் இருக்கு. முக்கியமான குவாலிட்டி நீங்கள் சொன்னது, ஒரு சராசரி மனிதனை சமநிலையோடு அணுகிறது. எல்லா மனிதனும் ஒரே இடத்துல வச்சு பார்க்குறாப்புல. இவங்களுக்கு இவ்வளோ இடம் இருக்குது, அவங்களுக்கு அவ்வளோ இடம் இருக்கலாம் இல்லை. மனிதனா எல்லாருக்கும் ஒரே இடம் தான் கொடுக்குறாப்புல. அந்த குவாலிட்டி அவர் கடைசி வரைக்கும் இருக்கணும். கண்டிப்பாக சார், ரொம்ப நன்றி சார். கண்டிப்பாக 30ஆம் தேதி வந்து கரை படத்தை வந்து எல்லாரும் கண்டிப்பாக போய் தேட்டரில் பாருங்கள். தொடர்ந்து எங்களை ஆற்றுப்படுத்திக்கிட்டே இருங்க சார். மகிழ்ச்சி. ரொம்ப நன்றி சார். நீங்கள் சொன்னதை நானும் சொல்கிறேன், கரை வந்து ஒரு முக்கியமான படமாக இருக்கும். சமூகத்தில் இருக்கிற தனி மனிதனுக்கு இந்த படம் ஒரு சின்ன பொடிய மனசுக்குள்ளே தரும். பாருங்கள், எல்லாரும் பாருங்கள். நன்றி சார். நன்றி.